ஓம் சாந்தி 4-3-2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, யார் ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்திருக்கிறார்களோ, 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார்களோ, அவர்கள் உங்களுடைய ஞானத்தை மிகவும் ரசனையோடு கேட்பார்கள். செய்கை மூலமாகவே புரிந்து கொண்டு விடுவார்கள். கேள்வி: தேவி தேவதா வம்சத்தின் நெருக்கத்தில் வரக்கூடிய ஆத்மாவா அல்லது தூரத்தில் வரக்கூடிய ஆத்மாவா என்பதை எப்படி கண்டறிந்து கொள்வது? பதில்: யார் உங்களுடைய தேவதா வம்சத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ அவர்களுக்கு ஞானத்தின் அனைத்து விஷயங்களும் கேட்ட உடனே பிடித்து விடுகிறது. அவர்கள் குழப்பமடைய மாட்டார்கள். எவ்வளவு அதிக பக்தி செய்திருப்பார்களோ அவ்வளவு அதிகமாக கேட்பதற்கு முயற்சி செய்வார்கள். எனவே குழந்தைகள் பிறருடைய நாடியை பார்த்து சேவை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை நிராகாரராக இருக்கிறார். இந்த ஷரீரத்தின் மூலம் புரிய வைக்கிறார். நாம் ஆத்மாக்கள் நிராகாரமானவர்களாக இருக்கிறோம். இந்த ஷரீரத்தின் மூலம் கேட்கிறோம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். 2 தந்தையர் இங்கு இருக்கிறார்கள் என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். 2 தந்தையும் இங்கு இருக்கிறார்கள் அல்லவா? 3வது தந்தையையும் புரிந்திருக்கிறீர்கள். ஆனால் அனைவரை விட இவர் நல்லவராக இருக்கிறார். இவரை விட அவர் நல்லவராக இருக்கிறார். வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா? எனவே அந்த லௌகீக சம்பந்தத்திலிருந்து வெளியேறி இந்த இருவர் மீது சம்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. அதாவது 2 தந்தையர் இங்கு இருக்கிறாங்க. இவர் நல்லவர். ஒரு தந்தை அலௌகீக தந்தை, இவர் நல்லவர். நமக்கு ஆன்மீக விஷயங்களை எல்லாம் கடைப்பிடிச்சு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறார். இவரை விட நல்லவர் பரமாத்மா, பாரலௌகீக தந்தை. ஆகையால பாபா இவர் நல்லவர், இவரை விட அவர் நல்லவர் அப்படின்னு அழகா சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்தது லௌகீக தந்தை யார்? அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆகையால வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. இது புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த லௌகீக சம்பந்தத்திலிருந்து வெளியேறி இங்க பாப்தாதாவிடம் சம்பந்தத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்றார். கண்காட்சி மேளாவை பார்க்க உங்களிடம் நிறைய பேர் வருகிறார்கள். அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இவர்கள் 84 பிறவிகள் எடுப்பவர்களா அல்லது 10, 20 பிறவிகள் எடுப்பவர்களா என்பது எப்படி தெரியும்? யார் ஆரம்பத்தில் இருந்தே அதிக பக்தி செய்தார்களோ அவர்களுக்கு அதற்கான பலனும் மிக விரைவாக மற்றும் நல்லதாக கிடைக்கும் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். மிக தாமதமாக குறைவாக பக்தி செய்திருந்தால் பலனும் அந்த அளவிற்கு குறைவாகவும் தாமதமாகவும் கிடைக்கும். இதனை பாபா சேவை செய்யும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அதாவது எக்ஸிபிஷன்ஸில் நம்ம நிறைய பேருக்கு ஞானம் சொல்வோம், எத்தனை பேருக்கு சொல்வோம், வரமாட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் 84 பிறவிகள் எடுத்துட முடியாது. ஆகையில அதிகமான பக்தி செய்திருந்தாங்கன்னா அவங்க முன்னாடியே வந்துடுவாங்க, நல்ல பலனும் கிடைக்கும். பக்தியும் லேட்டாக செய்திருந்தாங்கன்னா லேட்டாக தானே வருவாங்க, அதனுடைய பலனும் கடைசியாக குறைவாக தானே கிடைக்கும். நிறைய பக்தி செய்தவர்கள் செய்கை மூலமாகவே புரிந்து கொள்வார்கள். நாடகம் மீண்டும் ரிப்பீட் ஆகும் அல்லவா? அனைத்தும் பக்தியின் ஆதாரத்தில் இருக்கிறது. அதாவது பொதுவா பாபா அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில் இருக்கு, அனைத்தும் யோகத்தின் ஆதாரத்தில் இருக்கு, தூய்மையின் ஆதாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்வாரு. இன்னைக்கு பாபா பாருங்க, அனைத்தும் பக்தியின் ஆதாரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படின்னா நீங்க பக்தியில கூட எந்த அளவிற்கு ஆழமான பக்தி
செய்திருப்பீங்களோ அந்த அளவிற்கு இங்கேயும் வந்து ஞானத்தை ஆழமாக புரிஞ்சுப்பீங்க, தாரணையும் செய்வீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது பக்தியினுடைய விஷயங்களை யாரு நல்லா புரிஞ்சிருப்பாங்களோ, அவங்களுக்கு ஞானம் கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷம் ஏற்படும். நம்ம இதுதானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், தேடிட்டு இருந்தோம், கிடைக்குமான்னு காத்துட்டு இருந்தோம். அதாவது சிலர் துக்கத்துல இருப்பாங்க, அதனால பாபா கிட்ட வருவாங்க, ஞானம் கேட்கணும்னு விரும்புறாங்க. ஆனா, யார் அதிகமாக பக்தி செய்திருப்பாங்களோ, அவங்க அந்த பக்தியினுடைய பலனை அடையணுன்ற ஆர்வத்துல இருக்கிறதுனால ஞானம் கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ பிடிச்சிடும் அவங்களுக்கு. இந்த பிரம்மா பாபா அனைவரையும் விட நம்பர் 1 பக்தி செய்தவர் அல்லவா? இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். மேலோட்டமான புத்தியுடையவர்கள் இதனை தாரணை செய்ய முடியாது. மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் தங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்துவிட்டு மீண்டும் மறுபிறவி எடுப்பார்கள். பிறகு எப்போது அனைவரும் தமோ பிரதான நிலை அடைவார்களோ அப்போது தந்தை வந்து அனைவரையும் தூய்மையாக்கி அழைத்து செல்வார். தூய்மையாகிவிட்டால் பிறகு இந்த அசுத்த உலகத்தில் இருக்க முடியாது. தூய்மையான ஆத்மாக்கள் முக்திக்கு சென்று பிறகு ஜீவன் முக்தியில் வருவார்கள். லிபரேட்டர் கைடு என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது. அர்த்தம் தெரிந்தால் இதனை புரிந்து கொள்வார்கள். அனைவரும் தங்களுடைய பாகத்தை நடிக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. ஒருவர் கூட சத்கதி அடையவில்லை. உங்களுக்கு இப்போது இந்த ஞானம் கிடைக்கிறது. நான் ஒவ்வொரு கல்பமும் சங்கமயுகத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த சங்கம யுகத்திற்கு தான் கல்யாணக்காரி சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற சங்கம யுகங்களை கல்யாணக்காரி என்று சொல்வதில்லை. அதாவது எந்த சங்கம யுகத்துல பாபா வந்து எல்லாரையும் தூய்மையாக ஆக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரோ, எந்த சங்கம யுகத்துல அனைவருக்கும் நன்மை ஏற்படுதோ ஞானத்தினால, அந்த சங்கம யுகத்திற்கு தான் கல்யாணக்காரி, அதாவது நன்மை நடக்கக்கூடிய சங்கம யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற சங்கம யுகங்கள் இருக்கு. திரேதா யுகத்திற்கும் துவாபர யுகத்திற்கு இடையிலேயே ஒரு சங்கமம் இருக்கு. துவாபர யுகத்திற்கும் கலியுகத்துக்கு இடையிலேயே ஒரு சங்கமம் இருக்கு. ஆனா அதுல நன்மை எதுவுமே ஏற்படல. ஆகையால கலியுகம் மற்றும் சத்தியுகத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த சங்கம யுகத்திற்கு தான் நன்மை நடக்கக்கூடிய அல்லது கல்யாணக்காரி சங்கம யுகம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்றார். ஆத்மா துக்கம் அடையும் போதுதான் தந்தையை நினைவு செய்கிறது. தந்தையே வந்து எங்களுக்கு சத்கதி கொடுங்கள் என்று துக்கத்தில் நினைவு செய்கிறார்கள். மனிதர்களுக்கு இந்த நாடகத்தை பற்றி தெரியாது. அதாவது மனிதர்கள் கூட இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாடகம் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ஆனால் முழுமையாக அந்த நாடகத்தை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றார். ஒருவேளை நாடகம் என்று சொன்னால் பிறகு அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது இந்த நாடகத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி ரிப்பீட் ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆனா நாடகம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. நாடகத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வேறு யாருக்கும் தெரியாது. நாடகம் என்றால் நாடகம்தான். அதை பற்றிய 3 காலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். யாராவது ஷரீரத்தை விட்டால் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் மனதிற்குள் துக்கமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இதில் இன்னும் குஷிதானே ஏற்பட வேண்டும். அதாவது அவங்களே சொல்றாங்க, நாடகம்னு சொல்றாங்க. அப்ப நாடகத்துல என்ன நடக்கணுமோ அதுதானே நடக்கும். நாடகம் அப்படின்றது மூவ் ஆயிட்டே தானே இருக்கும். ஒரே காட்சி இருக்குமா என்ன? சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குஷி தானே அடையணும். ஏன் துக்கம் அடைகிறாங்க? அந்த ஆத்மாவை பிறகு நரகத்தில் ஏன் அழைக்க வேண்டும்?
அதான் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அங்க எல்லா வசதிகள் இருக்கும். எத்தனை வெரைட்டி கிடைக்கும் சாப்பாடு. இந்த நரகத்திற்கு கூப்பிட்டு ஏன் இந்த சாப்பாடு குடுக்கணும்? எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்திருக்கிறார். எனவே பாப் தாதா என்று சொல்லப்படுகிறது என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை வேறு, தாதா வேறு. தந்தை சிவன், தாதா பிரம்மா. ஆஸ்தி சிவபாபாவிடமிருந்து பிரம்மா மூலம் கிடைக்கிறது. இது உங்களுடைய படிப்பு. இதன் மூலம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. சிலர் மிக உயர்ந்த பதவி அடைகிறார்கள். சிலர் பிரஜா நிலையிலும் வேலைக்காரர்களாக ஆகிறார்கள். மற்றபடி சத்தியுகத்தில் எந்த துக்கமும் இருக்காது. அதாவது எந்த பதவி அடைஞ்சாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. உயர்ந்த பதவி, தாழ்ந்த பதவி இருக்கதா செய்யும். ஆனா யாருக்கும் துக்கம் இருக்காது அப்படின்றார். அதற்கு சுகதாமம், சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. யார் நன்கு சேவை செய்யக்கூடிய குழந்தைகளோ அவர்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை கொடுக்கிறார் என்பது புத்தியில் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என்று ஆத்மாக்களின் தந்தைக்கு சொல்லப்படுகிறது. அவர்தான் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார். சுகம் சாந்தியின் ஆஸ்தியை கொடுக்கிறார். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகுவதற்கு புத்தி யோகத்தை ஈடுபடுத்த வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயமாகும். தூய்மையாகுவதற்கான வாக்குறுதி செய்துவிட்டு பிறகு தூய்மையற்றவர்கள் ஆனால் ஒரேயடியாக உடைந்து விடுவீர்கள். 5வது மாடி கட்டிடத்திலிருந்து விழுவது போல் ஆகும். புத்தி அசுத்தமாகிவிடும். பிறகு மனம் அரித்து கொண்டே இருக்கும். வாயிலிருந்து ஞானம் வெளிவராது. எனவே கவனமாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த நாடகத்தை சரியாக புரிந்து கொண்டு மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். தன்னை அகாலமூர்த்தி ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். 2வது பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான தூதுவராகி செய்தியாளராகி அனைவருக்கும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை சொல்ல வேண்டும். இந்த நன்மை நடக்கக்கூடிய சங்கம யுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். வரதானம், தந்தை மற்றும் சேவையின் நினைவின் மூலம் ஒரே சீரான நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். எப்படி ஒரு சர்வெண்ட்டுக்கு, அதாவது வேலைக்காரனுக்கு சதா சேவை மற்றும் எஜமானரின் நினைவு இருக்குமோ, அதேபோல் வேர்ல்டு சர்வெண்ட், அதாவது உலக சேவாதாரி, உண்மையான சேவாதாரி குழந்தைகளுக்கும் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எதுவும் நினைவில் இருப்பதில்லை. இதன் மூலமாகத்தான் ஒரே சீரான நிலையில் இருப்பதற்கான அனுபவம் ஏற்படும். அவர்களுக்கு ஒரு தந்தையின் ரசனையை தவிர மற்ற அனைத்து ரசனைகளும் சுவையற்றதாக தோன்றும். ஒரு தந்தையின் ரசனையின் அனுபவம் இருக்கும் காரணத்தினால் எங்கும் எந்த கவர்ச்சியிலும் போக முடியாது. இந்த ஒரே சீரான நிலைக்கான தீவிர முயற்சிதான் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவராக ஆக்கி விடுகிறது. இதுதான் உயர்ந்த குறிக்கோள் ஆகும். ஸ்லோகன், நாசூக்கான பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய சுபாவத்தை
சக்திசாலியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவ்வியக்த சமிகை. எப்பொழுதாவது ஏதாவதொரு அசத்தியமான விஷயத்தை பார்க்கிறீர்கள் அல்லது கேட்கிறீர்கள் என்றால் அந்த அசுத்தத்தின் வாயுமண்டலத்தை பரப்பாதீர்கள். ஒரு சிலர் இது பாவ செயல் அல்லவா, பாவ செயலை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் வாயுமண்டலத்தில் அசத்தியத்தின் விஷயங்களை பரப்புவது இது கூட பாவமாகும். லௌகீக குடும்பத்தில் கூட இது போன்ற ஏதாவதொரு விஷயம் பார்க்கப்படுகிறது அல்லது கேட்கப்படுகிறது என்றால் அது பரப்பப்படுவதில்லை. காதால் கேட்டார்கள் மற்றும் உள்ளத்தில் மறைத்து கொண்டு விட்டார்கள் என்று இருப்பார்கள். யாராவது வீணான விஷயங்களை பரப்பக்கூடிய காரியம் செய்கிறார்கள் என்றால் அந்த சின்ன சின்ன பாவங்கள் பறக்கும் கலையின் அனுபவத்தை முடித்து விடுகிறது. எனவே இந்த கர்மங்களின் ஆழமான விளைவை புரிந்து கொண்டு உண்மையான ரூபத்தில் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யுங்கள். அதாவது அசத்தியமான விஷயங்களை பார்க்குறீங்க கேட்குறீங்கன்னா அதை பரப்பாதீங்க, வாயுமண்டலத்தில் பரப்பாதீங்க. அது போன்ற வாயுமண்டலத்தை உருவாக்காதீங்க. சில பேர் கேட்கலாம், ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை பார்த்து சும்மா இருக்கலாமா? தவறு கூட இல்லை, பாவம், ஏதோ ஒரு பாவம் நடக்குதுன்னா பார்த்துட்டு எங்களால் இருக்க முடியல, அப்படியே இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், சரி உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியல, ஆகையால் நீங்கள் 4 பேருக்கு சொல்கிறீங்கன்னா அதுவும் பாவம் தானே. வாயுமண்டலத்தில் அந்த விஷயத்தை பரப்புனீங்க அல்லது அந்த மாதிரியான ஒரு வாயுமண்டலத்தை, அசத்தியத்தின் வாயுமண்டலத்தை உருவாக்குனீங்கன்னா அதுவும் பாவம் தானே. இதனால என்ன நஷ்டம்னா உங்களுக்கு தான் பறக்கும் கலை இல்லாமல் போயிடுது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பாவங்களை பரப்புறதுனால நீங்கள் பறக்கும் கலையை இழந்துடுறீங்க. அதனால கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஆகையால் இந்த கர்மங்களினுடைய ஆழமான விளைவுகளை புரிஞ்சுக்கோங்க, சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யுங்க அப்படின்றார். உங்களுக்குள்ள சத்தியத்தின் சக்தி இருந்ததுன்னா அசத்தியம் உங்க முன்னாடி நிற்க முடியாது. அசத்தியமான விஷயங்கள்ல நீங்க போக மாட்டீங்க. ஆகையில சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யுங்க அப்படின்றார். ஓம் சாந்தி.